சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம். ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங். நமக்குள்ள இருந்து அபிஷேகம் வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங், இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுன்னு சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது 38வது வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்ல கவனிக்க. அவனிடத்தில் யாரு தாகமாய் இருக்கிறானா அவன் உள்ளத்தில், அது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்துன்னு சொன்னார். அது ரட்சிப்பை குறிக்கிறது. எந்த அளவுக்கு உனக்கு தாகம், இந்த தாகம் இருக்கும் பொழுது அது உள்ள இருந்து வருமா? அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோടെ தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடந்த வாரம் சொன்னேன், மாம்சமான எல்லார் மீதும் ஆவியை ஊற்றுவார். என்ன பாவம் செய்தாலும் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவான்னு சொன்னேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே உள்ள இருந்து வெளியே வல்லமை வரும். ரட்சிப்பு என்பது உனக்குள் கிறிஸ்து வந்து வாசமாயிருக்கிறது. கிறிஸ்து உனக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது அந்த வல்லமை புறப்படும். எப்பொழுதுமே ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து செயல்படுவார்கள். ரட்சிப்பு 2 பேர் மூலமாக உண்டாகிறது. அந்த ரட்சிப்பின் பாதையில் விசுவாசிக்க வைக்கிறது ஆவியானவர். நீ விசுவாசித்த உடனே உன்னை ரட்சிக்கப்பட்டு உனக்குள் வாசமாய் வருகிறவர் இயேசு கிறிஸ்து. 2 பேருடைய வல்லமை உனக்குள் இருந்து புறப்பட்டு வரும். அப்போ அந்த ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. ரட்சிக்கப்படும் பொழுது அவங்க உள்ளத்தில் இருந்து வல்லமை புறப்படும். கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். அவர் உன்னோடு கூட இருந்தனா உன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு வரும். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனமும் 29வது வசனமும். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதா. நான் தனித்திருக்கவில்லை. எப்பொழுதுமே நம்மளோடு கூட இயேசு வர வேண்டும். அவர் கூட இருக்க வேண்டும்.
அவர் இல்லாமல் நம்ம போகவே கூடாது. 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. கர்த்தர் கூட உன் கூட இருக்கணும்னா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறியோ உன்கிட்ட இருந்து வல்லமை பயங்கரமாய் புறப்படும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனம், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டேன்னு சொன்னாரே. எப்பொழுதுமே நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னா உன்னை சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும். பார்வையில பாவம் உண்டு, வார்த்தையில பாவம் உண்டு, சிந்தனையில பாவம் உண்டு. அது சுத்திகரிப்பில் போகும். அதனால தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டது. பரிசுத்தம்ங்கிறது நீ உன்னை சுத்திகரித்து கொள்ளுகிற, உன் கண்ணை சுத்திகரிக்க வேண்டும், உன் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும், உன் நாவை சுத்திகரிக்க வேண்டும், உன் சரீரம் முழுவதும் சுத்திகரிக்க உன்கிட்ட இருந்து வல்லமை புறப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். யாருமே பரிசுத்தவான் கிடையாது, யாருமே நீதிமான் கிடையாது. கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தினால் மாத்திரமே நாம் பரிசுத்தவானாக்கப்பட முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நீ பரிசுத்தப்படுத்து. நீ பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்க எவ்வளவுத்துக்கு நீ பரிசுத்தத்தோடு வெளியே வருகிறியோ உன்கிட்ட இருந்து வல்லமை வரும், அற்புதம் நடக்கும், மந்திரங்கள் அழியும், சூனியங்கள் அழியும், பிசாசு நடுங்குவான். பரிசுத்தமா இருந்தேன்னா உன் பக்கத்தில் பிசாசு வர முடியாது. நடுங்குவான். அந்த பரிசுத்தம். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ பரிசுத்தமாயிருங்கிறான். நீ பரிசுத்தமாயிரு. மலடியா இருக்கிற நீ ஒரு பிள்ளைய பெற போகிற. அப்போ அந்த பிள்ளை பரிசுத்தத்தில் வளர்க்கப்பட வேண்டும்.
வாசிப்போம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆண்டவர் அவனை குறித்து திட்டம் தரிசனம் வைக்கிறார். அந்த நசரேயனா இருக்கிறவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி என்னாகமம் 6வது அதிகாரத்தில் 1 to 6 வரைக்கும் வாசித்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவன் பரிசுத்தமாக வளர்க்கப்பட வேண்டும். அப்படியாக அந்த பிள்ளை வளர்க்கப்படுகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 24, 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். நல்ல கவனியா, அவன் பரிசுத்தத்தில் வளர்க்கப்பட்டவன். அவனுக்குள்ள பயங்கரமான தேவ வல்லமை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற பாலு சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சிட்டான். அப்ப அவன்கிட்ட எவ்வளவு பெரிய வல்லமை இறங்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஒருத்து 1000 பேருக்குள்ள நடக்குமா? ஏன் அந்த வல்லமை? பரிசுத்தம். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது 4வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். நல்ல கவனிய, பரிசுத்தமாய் இருந்தவன் வேசிட்ட போயிட்டான். பரிசுத்தம் போச்சு. பரிசுத்தம் போச்சுன்னா அபிஷேகம் போச்சு. பரிசுத்தம் போச்சுன்னா 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். நல்ல கவனிங்க, பெண்கள்கிட்ட போயிட்டானா பொதுவாகவே சாத்தானுடைய தந்திரமே ஊழியக்காரர்களை எல்லாம் பெண்கள்கிட்ட தான் விழ வைப்பான். அவனை விழ வச்சிட்டான். 20வது 21வது வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அந்த ஸ்திரீ மடியில தான் படுத்து கிடக்கிறான். பலன் போனதும் தெரியாது, கர்த்தர் போனதும் தெரியாது. வாசிப்போம். எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எப்படி 1000 பேரை கொண்டவன்
the secret of the power anointing depends upon the holiness. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லமையான அபிஷேகத்தினுடைய ரகசியமே பரிசுத்தத்தில் தான் இருக்கு. அதை இழந்துட்டானா அந்த வல்லமை போய்விடும். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23 இருந்து வாசிக்க கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்த உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்ணு நேராய் பார்க்கட்டும். அந்த பார்வையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். வாசிப்போம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நல்ல கவனிங்க. உன்னை பரிசுத்தமா காத்துக்க சொல்றான். அதனால நான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்ல கவனிங்க. வல்லமை ஒன்றிலிருந்து புறப்படணும். இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம் இருக்கக்கூடாது. இந்த ஹீலிங்கே அன்புல தான் இருக்கிறது. இயேசு ஒரு வியாதியஸ்தனை பார்க்கும் பொழுதே மனதுருகி விடுவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி ஒருத்தங்க படுற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள ஒரு இரக்கம், மனதுருக்கம், அதில் ஒரு அன்பு இருக்க வேண்டும். சுகப்படுத்திடுவார். அதில் ஹீலிங் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். எப்பொழுதெல்லாம் மனதுருக்கம் வருகிறதோ ஹீலிங் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அன்புல தான் இருக்கிறது. அன்பு உனக்குள்ள வந்துருச்சுதா, உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல.
அவரை மறுதலிச்ச பேதுருவை மன்னித்து அவனை தலைவனை உட்கார வச்சாரே. அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. தீமை செய்கிறவங்க தீமை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. They will never be changed. நல்லா கவனிங்க. தீமை செய்கிறவங்க தீமை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நீ தீமை செய்கிறாங்களேன்னு சொல்லி நீ கசப்பு வச்சிட்டு இருந்தா பாதிக்கப்படுகிறது அவன் அல்ல, நீதான். அதை கண்டுக்கிடாத மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டும். உன்னை நடத்துகிற பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. இடையில வருகிற சருகள் கிருகளை கண்டுக்கிடாத ஓம் பாட்டுக்கு போய்கிட்டே இரு. நீ எவ்வளவு உண்மையாக இருக்கிறியோ உன்னை இருந்து வல்லமை பெறப்படும். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது 5வது 6வது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவர். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு உண்மை உள்ளவனாயிருக்கிறியோ ஒன்றிருந்து வல்லமை பெறப்படும். ஒன்றிருந்து வல்லமை பெறப்படும். அதனால தான் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அடுத்தபடியாக தரமட்டத்துக்கு உன்னை தாழ்த்த வேண்டும். நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துறியோ வல்லமை பயங்கரமாய் வரும். இவனுக்காக நான் 7 நாள் உபவாசம் இருந்தேன்பா. நீ 40 நாள் உபவாசம் இருந்தாலும் விடுதலை கிடைக்காது. உன்னையே மேன்மைப்படுத்தாதே. உன்னை 0 வாக்கு. எப்பொழுது மோசேயை எடுத்து பிரயோஜனப்படுத்தினார்? தன் கையால் இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று நினைச்சான். அதை ஒருத்தன் கூட நினைக்கல, அவன் அங்கீகரிக்கல. அதுக்கப்புறம் சொன்னான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன், வேற யாரையாவது அனுப்போம், எனக்கு இந்த வேண்டான்னா. அவனை தான் கர்த்தர் சீனாய் மலையில் உச்சில முகமாக பேச வைத்து அந்த மக்களுக்கு ஜீவ வார்த்தைகளை கொடுக்கும்படியான தலைவனாக மீட்பனாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தாழ்மை. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 10வது வசனங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. அந்த கிருபையில் ஒன்றுதான் அவருடைய வல்லமை. 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். இயேசு எப்படி அவரை தாழ்த்தினார்? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. கிறிஸ்து
இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். டாப்ல அவரை கொண்டு போயிட்டாரு. அவர் அந்த அளவுக்கு தாழ்த்தினார். அடுத்த தாழ்மை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கால்களை கழுவி துடைக்கிறார். 12வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரை அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கால்களை கழுவுகிற அளவுக்கு உன்னை தாழ்த்துங்கிறாரு. அந்த தாழ்மையில வல்லமை புறப்படும். அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. பாதை பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தோம் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? மத்தேயு 4 லூக்கா 4 வாசித்தீங்கன்னா பிசாசை வசனத்தை வைத்து தான் ஜெயிப்பார். அப்படின்னா அந்த அளவுக்கு வேத வசனம் அவர் இருதயத்துக்குள் இருந்தது. வசனம் உனக்குள்ள அதிகமாக உனக்குள்ள வர வேண்டும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறாயோ, எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேதத்தை தியானிக்கிறாயோ, அந்த வசனத்தில் இருந்து வல்லமை உனக்குள் இறங்கும். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அந்த வசனம்தான் உன்னை பரிசுத்தமாக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது தேவை இல்லாதது எல்லாம் உன்னை விட்டு நீக்கிறான். அந்த வசனத்தை வச்சு தான் இயேசுவே ஜெபிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு. வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த வசனத்தில் இருந்து உனக்குள்ள வல்லமை இறங்கும். இரவும் பகலும் தியானிக்க. சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம்
2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 147வது வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு உன் கண்கள் விழித்து. அது உண்மையான வார்த்தை. நீ வசனத்தை மட்டும் அதிகமாக வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒன்று அறியாமலே காலையில் உன் கண்ணு திறந்துடும். யாரும் எழுப்பி விட வேண்டாம். அந்த வசனத்து மூலம் let the Lord talk to me first. அதில் அவர் நம்மளோடு பேசட்டும். அதற்கப்புறம் தான் ஜெபம். அந்த வசனத்தில் ஜெப ஆவியும் கொடுப்பாரு. அந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த வசனத்தில் இருந்து வல்லமை புறப்படும். என் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வசனம் இருந்தது, அதனால வல்லமை. வல்லமை உன்னிடத்தில் இருந்து புறப்பட வேண்டுமா? தாகம் வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ரட்சிப்பு வேண்டும். கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். நீ செய்கிற காரியத்தில் அவர் பிரியமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் வேண்டும். தாழ்மை வேண்டும். உண்மை வேண்டும். வேத வசனம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா.